ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாரிஜாதம் சீரியல் செப்டம்பர் 29க்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானுமதி எப்படியாச்சும் சுபத்ரா பசங்க 2 பேரோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நான் பழைய மாதிரி அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட அண்ணன் பொண்ணை பெரிய பையனுக்கு கட்டி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மாமியார்கிட்ட போய் பேசுகிறாங்க கோயிலில். அப்போ என்ன பேசுகிறாங்கன்னா உங்கள் பையன் ஆசைப்பட்டாரு, நான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷம் வாழணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு அடிச்சு விட்றாங்க அவங்க மாமியார்கிட்ட. அதுக்கு நான் வரணும்னா எப்படியாச்சும் நான் இப்போ அதுக்கு முன்னாடி என் அண்ணன் பசங்க பிள்ளைங்களோட கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சுட்டு தான் வர முடியும். அதுக்கு என்ன பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்துருவல்ல அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சுபத்ரா கேட்டுட்ருக்காங்க. கேட்டுக்கிட்டு என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பசங்களை நான் பேசாமல் நம்ம சுபத்ராவோட பெரிய பையனுக்கு கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சா நானும் அங்கே வந்துடுவேன், அவளும் அங்கே இருப்பா, நமக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் சுபத்ராவை எது கவுக்கணும், எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதி வந்திருக்காங்க. அதுக்கான பிளான் தான் இது. இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது சுபத்ராவோட பசங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் இதை கெடுக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்னா அதுக்கு நம்ம அண்ணன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சுபத்ரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பானுமதி நினைக்கிறது எப்பயுமே நடக்காது. ஏன்னா சுபத்ரா ஜாதகத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க. அதனால் எப்படி இந்த கல்யாணம்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் வேறு இசைகிட்ட நான் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது இசைக்கு காது கேட்காதனால அதை அவங்க இது பண்ண புரிஞ்சுக்க முடியலை. அநேகமாக இவங்க கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பாய்.